வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல ஆரம்பிச்சு தொடர்ந்து காஸ்ட் சென்சஸ பத்தி ராகுல் காந்தி விடாம பேசிட்டு இருக்காரு. அந்த பேச்சு பார்லிமெண்ட் வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நேத்து கூட பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்சஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ பத்தி அவர் பேசுறாரு. உடனே இந்த சங்கி கூட்டத்துக்கு ஒரு எரிச்சல் வருது. ஏன்னா கான்ஸ்டன்டா இந்த காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது இவங்க கழுத்துல வச்ச கத்தி மாதிரி அவங்கள அச்சுறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வகையில ராகுல் காந்தியோடைய பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு பாஜகவுடைய ஒரு முக்கியமான தலைவர், முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூர் எழுந்து நேத்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு. சங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். கருத்தியல் ரீதியாக ஒரு ஆர்குமெண்ட் அவங்களால வைக்க முடியல. ஒரு வேலிட் ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் அவங்களால கொடுக்க முடியலன்னா உடனே தனி மனித தாக்குதல்ல இறங்கிடுவாங்க. அப்படி தனி மனித தாக்குதல்ல அவங்க இறங்குறாங்கன்னா அவங்க பயப்படுறாங்க. நாம கேட்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இல்லைன்னு அர்த்தம். நேத்து அனுராக் தாக்கூரும் கிட்டத்தட்ட இதையேதான் செஞ்சாரு. ராகுல் காந்தியோடைய பேரை அவர் மென்ஷன் பண்ணல. ஆனாலும் அவர் சொன்னது ராகுல் காந்தியை மீன் பண்ணிதான் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும், டிவியில அதை பார்க்கக்கூடிய நாட்டு மக்களுக்கும் சரியா போய் சேர்ந்திருக்கும். அவர் ராகுல் காந்தியை மென்ஷன் பண்ணாம இன்டைரக்டா அவரை இன்சல்ட் பண்றாரு. தன்னுடைய சொந்த ஜாதி என்னன்னு தெரியாதவங்க ஜாதி சென்சஸ பத்தி பேசுறான், சாதி வாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு கேக்குறான் அப்படின்னு நக்கலா பேசுறாரு. இதற்கு உடனே கடுமையான எதிர்வினையை அந்த பார்லிமெண்ட்லயே அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் கொடுக்கறாங்க. அகிலேஷ் யாதவ் எழுந்து தைரியமா கேக்குறாரு, உங்களுக்கு எந்த உரிமை இருக்கு சாதியை பற்றி அதுவும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசுறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? இதுதான் உங்க சமூக நீதியா? எப்படி நீங்க சாதியை வைத்து ஒருத்தரை இன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதே மாதிரி ராகுல் காந்தியும் சொல்றாரு, நீங்க என்னதான் என்னை இழிவுபடுத்தினாலும் என்னை இன்சல்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா வரலாறுல இந்த மாதிரி தலித்துகளுக்காகவும் ஆதிவாசிகளுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் இந்த சமூகம் அவமானப்படுத்தி இருக்கு. உயர் சாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்காங்க காலங்காலமா. அதனால நீங்க இப்படி பேசுறதுல எனக்கு ஒரு ஆச்சரியமும் இல்ல. இதற்காக நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா இது ஒரு போர். இங்க நின்று என்னுடைய நாட்டு மக்களுக்காக அவங்களுடைய உரிமைகளுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னதான் இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சாலும், என்னதான் அசிங்கப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும், சிறுமைப்படுத்தினாலும் நான் இதை சொல்வேன். நான் இதை தொடர்ந்து பேசுவேன். இந்த பார்லிமெண்ட்ல காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பில்ல பாஸ் பண்ணாம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சென்சஸை எடுக்காம 10 வருஷமா எப்படி பிஜேபி டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2011 கடைசியா சென்சஸ் எடுக்கப்பட்டது. 2021 எடுக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆனா அந்த காலகட்டத்துல கோவிட் காரணம் காட்டி இவங்க சென்சஸ் எடுக்காம விட்டுட்டாங்க. உலகம் பூரா பாத்தீங்கன்னா கோவிட் இருந்தது. ஆனா கோவிட் இருந்த காலகட்டத்திலையும் பல நாடுகள் சென்சஸ் எடுத்தாங்க. 3 நாடு, இந்தியா, தாய்லாந்து, பாஸ்னியா, இந்த 3 நாடை தவிர மத்த உலக நாடுகள் எல்லாமே சென்சஸ் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில இன்னும் சென்சஸ் எடுக்காம 2024 வந்துருச்சு. இன்னும் தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு கோவிட காரணம் காட்டுறீங்க, சரி ஓகே. அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல அது நியாயமான ஒரு காரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா இன்னை வரைக்கும் அதே காரணம் காட்டுறீங்கன்னா அது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் 33% நாங்க பாஸ் பண்ணுவோம். அது நடைமுறைக்கு வரும். எப்ப வரும்? சென்சஸ் எடுக்கும்போது வரும், விரைவில் வரும் அப்படின்னு இதே பாஜக சொல்லுச்சு. அப்ப எப்ப சென்சஸ் எடுப்பீங்கன்னு கேட்டா அதற்கு ஒரு தெரியுமான பதிலும் பாஜகவால சொல்ல முடியல. இப்ப அறிவிக்கப்பட்ட ஒன்றிய பட்ஜெட்ல சென்சஸ் எடுக்கிறதுக்கான எந்த விதமான பினான்சியல் ப்ரொவிஷனும் செய்யப்படவில்லை. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்ல அப்படிங்கறதானே நமக்கு வெளிப்படுது. ஒரு பக்கம் 20,000 கோடி ரூபாய் செலவச்சு சென்ட்ரல் விஸ்டா கட்டுறாங்க, பிரகதி மைதான் கட்டுறாங்க. கேட்டா டீலிமிட்டேஷன் பண்ண போறோம், நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணணும் அப்படின்னு 20,000 கோடி ரூபாய் செலவழிச்சு பண்றாங்க. ஆனா அந்த டீலிமிட்டேஷனை எப்படி பண்ணுவீங்க? அதற்கும் அடிப்படை சென்சஸ் தானே. அந்த சென்சஸ் பண்ணாம எப்படி டீலிமிட்டேஷன் பண்ண முடியும்?
அப்போ அதற்கு அடிப்படை தேவையான சென்சஸ் செய்யறதுக்கு உங்ககிட்ட காசு இல்ல. ஆனா 20,000 கோடி ரூபாய் செலவழிச்சு டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அகாமடேட் பண்றதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறீங்க. அப்போ உங்களுடைய பிரையாரிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப என்ன தயக்கம்? ஏன் இந்த சென்சஸ் எடுக்க தயங்குறாங்க? சென்சஸ் என்றது வெறும் நாட்டுல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அப்படிங்கிற ஹெட் கவுண்ட் மட்டும் இல்ல. சென்சஸ பேஸ் பண்ணி தான் நாட்டுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய பல விஷயங்கள் நடக்குது. பெஞ்ச் மார்க் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் 142 கோடி மக்களை ஆட்சி செய்யறது அப்படிங்கிறது ஒரு லேசான காரியம் இல்ல. அப்ப அந்த 142 கோடி மக்கள்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க? பெண்கள் எவ்வளவு இருக்காங்க? அவங்களோட சமூக ரீதியான பின்னணி என்ன? பொருளாதார பின்னணி என்ன? எல்லாருக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளும் போய் சேருதா? இதெல்லாம் எந்த டேட்டாவை வச்சு டிட்டர்மின் பண்ணுவீங்க? எந்த பெஞ்ச்மார்க் டேட்டாவா நீங்க வச்சுப்பீங்க? அது கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே அடிப்படை பெஞ்ச்மார்க் டேட்டா, ஒன்லி சோர்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சென்சஸ். நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய சமூக ரீதியான பின்னணி என்ன? பொருளாதார பின்னணி என்ன? அவங்களோட ஹவுசிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் போய் சேருதா? ஹியூமன் ரிசோர்ஸஸோட ஸ்டேட் என்ன? ரூரல்ல ஆரம்பிச்சு அர்பன் வரைக்கும் எவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்கு? அது எப்படி உபயோகமா எஃபெக்டிவா நம்ம பயன்படுத்தலாம்? இது போன்ற விஷயங்களெல்லாம் எப்படி நீங்க டிசைட் பண்ண முடியும்? ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா அதுக்கு நான் டார்கெட் பாப்புலேஷன் யாரு? அவங்களுக்கு அந்த திட்டம் போய் சேருதா? அதனால அவங்க பயன்பெறாங்களா? இதுக்கு அடிப்படை சென்சஸ் தானே. எந்தவித தரவுகளும் இல்லாம பொதுவா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது உண்மையிலேயே சேர வேண்டிய மக்களுக்கு போய் சேருதா? அதனால ஏதாவது பயன் இருக்கா? இப்படி ரத்தத்தை உறிஞ்சுற அளவுக்கு வரியை கலெக்ட் பண்றீங்களே, இந்த வரியெல்லாம் உபயோகமா செலவு பண்றீங்களா? உருப்படியா செலவு பண்றீங்களா? இதெல்லாம் எதை வச்சு தீர்மானம் பண்றது? சென்சஸ் தானே. 2011 நடத்தின காஸ்ட் சென்சஸ் அப்ப நம்ம வெறும் 120 கோடியோ என்னமோ இருந்தா, இப்ப 142 கோடி. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை இருக்கிறது இந்தியாவில தான். அப்ப கிட்டத்தட்ட 20-25 கோடி மக்கள் இன்னும் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப இந்தியாவுடைய டீமோகிராஃபி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட முடியும். அப்பப்ப சர்வேன்னு சொல்லிட்டு நிறைய தரவுகளை வெளியிடுறாங்கல்ல. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வருது. நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் பல தரவுகளை வெளியிடுறாங்க. இந்த சர்வே எப்படி பண்ணுவாங்க? சாம்பிள் பாப்புலேஷன் எடுத்து பண்ணுவாங்க. அப்ப சாம்பிள் பாப்புலேஷன் எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க? சென்சஸ் வச்சுதானே டிசைட் பண்ண முடியும். அப்பதானே அது ஒரு ட்ரூ சாம்பிளா இருக்க முடியும். 2011 எடுத்த சென்சஸ வச்சு இன்னைக்கு நீங்க சாம்பிள் பாப்புலேஷன் டிசைட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சர்வேவுடைய அவுட்கம் எவ்வளவு மோசமா இருக்கும்? அது உண்மையா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ஆக்ட் பிரகாரம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய 75% பேருக்கும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய 50% பேருக்கும் அரசாங்கம் சப்சிடைஸ்டு ஃபுட் வழங்கணும். அதாவது ரேஷன் மூலமாக இலவசமாக இன்னைக்கு குடுக்குறோம்னு தம்பட்ட அடிக்கிறாங்க இல்லையா? 80 கோடி மக்களுக்கு இலவசமா நாங்க உணவு வழங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எதன் அடிப்படையில 80 கோடின்னு வந்தாங்க? 2011 சென்சஸ வச்சு. ஆனா இன்னைக்கு பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷனை வச்சு பாத்தீங்கன்னா இது 80 கோடியில கிட்டத்தட்ட 93 கோடி அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்ப நாட்டுல கிட்டத்தட்ட 13 கோடி பேர் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நியாயமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டான அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. 13 கோடி பேர் 10 வருஷத்துக்கு மேல வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? டவுன் பிளானிங் எப்படி பண்ணுவீங்க? இந்த 15 வருஷத்துல நாடு எவ்வளவோ முன்னேறி இருக்கும் இல்லையா? முன்னெல்லாம் கிராமங்கள்னு நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அர்பனைஸ் ஆயிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாயிருக்கும், மக்கள் தொகை அதிகமாயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது 2011 சென்சஸ் படி அதை கிராமம்னு டெசிக்னேட் பண்ணீங்கன்னா அதற்கான ஃபெசிலிட்டிஸ் தான் பண்ணிருப்பாங்க. இப்ப அதை டவுன் நீங்க அப்கிரேட் பண்ணாதான் அடிஷனல் ஃபெசிலிட்டிஸ் நீங்க கொடுக்க முடியும். இதெல்லாம் எதன் அடிப்படையில் செய்ய முடியும்? ஒரு எஃபெக்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பீரியாடிக்கல் சென்சஸ் தேவையா இல்லையா? கேஸ் சென்சஸ் எடுத்தா இவங்களுடைய குட்டு, இவங்களுடைய மண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும்.
எவ்வளவு நாளா ஹிந்து ராஷ்டிரா ஹிந்து ராஷ்டிரான்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த சாயம் எடுத்து போயிரும். உண்மையிலேயே ஓபிசி மக்களுக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படிங்கிறது வெளியில வந்ததுன்னா, சுப்ரீம் கோர்ட் போட்டு வச்சிருக்கல 50% கேப் ஆன் ரிசர்வேஷன் அதை ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியம் வரும். 10 வருஷமா ஒரு ஓபிசி பிரதமரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, அதையும் ஓபிசி சமூகத்துக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கு பாஜக அப்படிங்கிற உண்மை வெளிப்படும். பெரும்பாலான ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க தான் விவசாயிகளா இருக்காங்க. அவங்க எல்லாம் பாஜக எந்த அளவுக்கு வஞ்சிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பெரும்பாலான ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சிறு குறு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த எம்எஸ்எம்இயே வந்து படுத்துருச்சு இந்த பாஜகவால. இன்னைக்கு எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் எல்லா இடத்துலயும் ஓபிசியோடைய ரெப்ரசன்டேஷன் கணிசமாக குறைந்திருக்கிறது. அதற்கு காரணம் பிரைவேட்டைசேஷன். ரிசர்வேஷனை இன்டைரக்டா காலி பண்றதுக்கு பாஜக கையில எடுத்த இந்த ரகசிய ஆயுதம் தான் பிரைவேட்டைசேஷன். இது எல்லாத்தையும் பத்தி நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 10 வருஷமா ஐயோ பாருங்க இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து, ஐயோ பாருங்க இஸ்லாமியர்கள் வேட்டை கொள்றாங்க, இஸ்லாமியர்கள் தீவிரவாதம் பண்றாங்க, ஐயோ இந்து நாடுக்கு ஆபத்து, இந்துக்களை ஒன்று கொடுங்கன்னு சொல்லி உங்களை திசை திருப்பி ஏமாத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த காஸ்ட் சென்சஸ் நடந்ததுன்னா இந்த உண்மையெல்லாம் வெளியில வந்துரும். இந்த பதட்டத்துலதான் அனுராக் தாக்கூர் போன்றவர்கள் இப்படிப்பட்ட வன்மம் நிறைந்த பேச்சுக்களை வந்து பேசுறாங்க. இத வெக்கமே இல்லாம நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர்ல என்டாஸ் பண்றாரு. கேளுங்க, என்னுடைய கொலைக்கு அனுராக் தாக்கூர் எவ்வளவு உண்மைய ஹாஸ்யத்தோட கலந்து பேசுகிறார் அப்படிங்கறத கேளுங்கன்னு வெக்கமே இல்லாம அதை என்டாஸ் பண்ற. உண்மையிலே ஓபிசி சமூகத்துக்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிறார் அதே சமூகத்தை சேர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி. தொடர்ந்து ராகுல் காந்தி இன்னைக்கு காஸ்ட் சென்சஸ் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. தலித்துகள், ஆதிவாசிகள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு இந்த 10 வருஷம் இந்த மோடி அரசாங்கத்தால வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறாரு. அதனாலதான் காஸ்ட் சென்சஸ பத்தி எப்ப ராகுல் காந்தி பேசினாலும் கால்ல சுடு தண்ணி ஊத்துற மாதிரி இந்த சங்கிங்க அப்படியே துடிச்சு போறாங்க. இப்ப சொல்லுது, நாட்டுக்கு சென்சஸும் காஸ்ட் சென்சஸும் தேவையா இல்லையா?